அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, ஒரே இருப்பில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமலை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் மிக துயரத்தில் இருக்கின்றேன், பலவிதமான குழப்பங்களில் இருக்கின்றேன், அல்லது அவசரமான ஒரு தேவையில் இருக்கின்றேன், ஒரு அவசியமான தேவையில் இருக்கின்றேன் என்று கூறுபவர்கள் எனக்கு ஒரே நாளில் ஒரே இருப்பில் என்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள். ஏனென்றால் இது பலருக்கு பலன் கொடுத்த ஒரு அமல் என்றே கூற வேண்டும். மிகப்பெரிய ஒரு தேவையை மனதில் வைத்துக்கொண்டு மிகுந்த துயரத்தோடு பல குழப்பங்களோடு இருக்கும் போது இந்த அமலை செய்து பலன் கிடைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமலை செய்தால் உடனே அல்லாஹ் பதிலை தருவான். இன்னும் மனதில் இருக்கும் சந்தேகங்களுக்கும் அதே இடத்தில் அல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பான். இன்னும் அல்லாஹ்வின் உதவி உடனடியாக கிடைக்கும். ஏனென்றால் அப்படியான ஒரு சிறந்த அமல் என்றே கூற வேண்டும். இது நம் அனைவராலும் நிறைவேற்றக்கூடிய எளிமையான ஒரு திக்ர் தான். ஆனால் சக்தி வாய்ந்த திக்ர். இதற்காக நீங்கள் அரை மணி நேரம் செலவு செய்தாலே போதுமானது. இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே பலருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவு செய்து தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. காரணம், இது அப்படியான ஒரு சிறந்த திக்ர். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு நாள் ஓதி பாருங்கள். நீங்கள் துயரத்தில் இருப்பீர்கள், பலவிதமான குழப்பங்களுடன் இருப்பீர்கள். எனக்கு பெரிய தேவைகள் இருக்கின்றது, அவசரமான ஒரு தேவையில் உள்ளீர்கள் என்றால் ஒரு அரை மணி நேரத்துக்குள் அல்லாஹ் எனக்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த அமல். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துஆக்களுக்கு பதிலை தருவான். அந்த திக்ர்கள் என்னவென்று இனி பார்க்கலாம். முதலாவது திக்ர், யா அர்ஹமர் ராஹிமீன். இப்படியான இந்த திக்ரை 100 முறை ஓத வேண்டும். இந்த திக்ருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. இந்த திக்ர் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு திக்ர் தான். இந்த திக்ரை 3 முறை நீங்கள் ஓதினாலே நம்முடைய துஆக்கள் கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு திருநாமம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு மகிழ்ச்சியோடு பதில் தரக்கூடிய ஒரு திருநாமம். இந்த திக்ரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அஸ்மாஉல் ஹுஸ்னா முழுவதையும், அதாவது அல்லாஹ்வின் 99 திருநாமங்களையும் முழுவதையும் சேர்த்து 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. இதில் இருக்கும் ஒரு திருநாமத்தை எடுத்து நாம் துஆ செய்தாலே நம்முடைய துஆ கபூலாகும். இன்னும் இதை முழுவதுமாக சேர்த்து நாம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதிலை தருவான். எனவே திருநாமங்கள் அனைத்தையும் சேர்த்து 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதனை ஓத தெரியாதவர்கள் ஓதி காட்ட வேண்டும், அல்லது தமிழ் எழுத்துக்கள் மூலம் வேண்டும் என்றால் தமிழ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதிவிடுகின்றோம். அடுத்ததாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு துஆ. இதனை நாம் எந்த தேவைக்காக ஓதினாலும் துஆக்கள் அனைத்தும் கபூலாகும். இது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆ. இந்த துஆவை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு துஆ பலருடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்துள்ளது என்றே கூற வேண்டும். அது சிறந்த ஒரு வசனம்.
இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் நமக்கு பதிலை தருவான். காரணம், இது சூரா அல் அன்பியாவில் வரும் ஒரு வசனம். இது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபயோகித்த ஒரு துவா. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கிக் கொண்ட போது அல்லாஹ்விடம் தௌபா செய்த போது கூறிய ஒரு துவாவாகும். இந்த துவாவை ஓதுவதினால் பல சிறப்புகள் இருக்கின்றது. அதாவது இந்த துவா துன்பம், கவலைகள், பிரச்சினைகளிலிருந்து விடுபட உதவும். எனவே எந்தவித பிரச்சினைகளாக இருந்தாலும் இந்த துவாவை கூறுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்பத்தில் இருக்கும் ஒருவர் இந்த துவாவை கூறினால் அல்லாஹ் அவருக்கு விடுதலையை அளிப்பான். இது திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. இது துவா கபூலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வசனம். அந்த வசனம் என்னவென்றால், லா இலாஹ இல்லா அன்த சுபுஹானக இன்னி குன்து மினல். இந்த வசனத்தை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அல்லாஹுல் முஸ்தஆன். இந்த திக்ரை பற்றிய சிறப்புகள் நம்மில் பலருக்கும் தெரிந்து இருக்கும். இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கும். இந்த திக்ரானது சூரா யூசுபில் 18வது வசனமாக இடம்பெறுகின்றது. இது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம். அல்லாஹு அல் முஸ்தஆனு, அப்படி என்றால் அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன் என்று அர்த்தம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக சூரா இஹ்லாஸ். இது நம் எல்லோருக்கும் தெரிந்த மிக மிக சிறிய ஒரு சூரா தான். இதனுடைய சிறப்புகள் பல இருக்கின்றது. இதனை நாம் ஒரு தடவை ஓதினோம் என்றால் குர்ஆனில் 1/3 ஓதி முடித்த நன்மை நமக்கு கிடைக்கின்றது. இதனை நாம் எந்த தேவைக்காக ஓதினாலும் நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது முதலாவதாக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று 100 முறை கூறிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அஸ்மாஹுல் ஹுஸ்னா முழுவதையும் சேர்த்து 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆவை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹுல் முஸ்தஆன் எனும் துஆவை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதுங்கள். உறுதியான ஈமானோடு அல்லாஹ்விடம் அழுது உங்கள் துஆக்களை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் துஆக்களை கபூல் செய்வானாக. ஆமீன். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கும் வெற்றியை தருவான். இதனை நீங்கள் ஒரு நாள் ஓதி பாருங்கள். மிகப்பெரிய தேவையில் இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக என்னுடைய துஆ கபூலாகவில்லை, என்ன கேட்டும் கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் இந்த அமலை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கும் ஒவ்வொரு திக்ருமே சக்தி வாய்ந்தது. இதனை பற்றிய நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. இதனை பற்றி பல ஹதீஸ்களில் இடம்பெற்றுள்ளது. இன்னும் இதை ஓதி நிறைய பேர் பலனடைந்தும் இருக்கின்றார்கள். இது அனைத்தும் எம் துஆக்கள் கபூல் செய்யக்கூடியது, அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடியது. எனவே இதனை தனித்தனியாக ஓதினோம் என்றாலே இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். இவை அனைத்தையும் சேர்த்து ஒரே இருப்பில் உறுதியான ஈமானோடு உருக்கமாக அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய ரப்பு பதிலை தருவான். நீங்கள் கேட்கும் உதவிகளை உடனடியாக நிறைவேற்றி வைப்பான். நம்பிக்கையுடன் ஒரு முறை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய துஆக்களையுமே கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின்
இன்றைய 7வது நாள் வினா. இஸ்லாமிய வரலாற்றில் முதல் பெரிய போராக கருதப்படும் போர் எது? அந்த போரின் பெயர் என்ன? அது ஹிஜ்ரி எந்த ஆண்டில் நடைபெற்றது? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.